ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு ஃபுல் மூன் ரீடிங். ஸோ இந்த ஃபுல் மூனில் உங்களுக்கு என்ன மெசேஜ் வருது பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த கிரீன் கலர் பைல், பைல் நம்பர் 2 ரெட் கலர் அண்ட் பைல் நம்பர் 3 எல்லோ கலர். ஸோ இந்த 3 கலரில் உங்களுக்கு எது சூஸ் பண்ணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ இந்த ஃபுல் மூன்ல உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் வருது பார்க்கலாம். Healing. Okay. உங்களோட ஒரு பெயின், இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க, மனசு ரொம்ப ஒரு மாதிரியா கஷ்டமா இருக்குன்னா அதுக்கு ஒரு ஹீலிங்காக someone will come. யாரோ இருக்காங்க, வருவாங்க இந்த டைம்ல. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களோட இந்த தனிமையா இருக்கிறது, எந்த சப்போர்ட் ஹெல்ப் இல்லாம ஒரு விஷயத்த ஷேர் பண்ண கூட ஆள் இல்லாம இருக்கீங்க அப்படின்னா எஸ், இந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த பர்சன் இல்ல யாரோ ஒருத்தவங்க வருவாங்க. அந்த லவ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு அதாவது நீங்க ரொம்ப என்ன சொல்றது, இஃப் யூ ஆர் சிங்கிளா இருந்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளா வந்து லோன்லியாவே இருக்கீங்க அப்படின்னா எஸ், இந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கான ஒரு பார்ட்னரை மீட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு லவ் எனர்ஜி அகெயின் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வந்துட்டு கொடுக்கும். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். அதாவது கொஞ்சம் வந்து எமோஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இப்போ ஒரு சில நியூஸை கேட்குறீங்க, ஏதாவது ஒரு விஷயம் உங்க காதுக்கு வருது, குட் பி காசிப் ஆர் எனிதிங், ஏதோ ஒரு விஷயம் டக்குன்னு ரியாக்ட் பண்றீங்க, உடனே அது ஒரு நெகட்டிவா எடுத்துக்கிட்டு ஓவர் திங்க் பண்ணிக்கிறீங்க. அண்ட் இட் டேக் ஒரு ஃபியூ மினிட்ஸ், கொஞ்ச நேரக்கு அப்புறம் அதை யோசிச்சு அண்ட் அகெயின் அதோட நார்மலுக்கு வரீங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் எமோஷனல் ரியாக்ஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த டைம் வந்துட்டு இது உங்களுக்கு கம்ப்ளீட் ஹீலிங்கான ஒரு டைம். லைஃப்ல பாஸ்ட்ல நிறைய பெயின் அனுபவிச்ச ஒரு பர்சன் நீங்க. அண்ட் இன்னுமே அந்த ஒரு வலிகள் உங்களுக்குள்ள இருக்குதான். பட் இந்த ஒரு பெயினுக்கு ஒரு சொல்யூஷனாக, ஒரு சப்போர்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு அந்த பர்சன் வருவாங்க லைஃப்ல. ஓகே, ஸோ நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ரொம்ப டார்க் வேர்ல்ட்ல இருக்கீங்க, உங்களை சுத்தி எல்லாமே இருட்டா இருக்குன்னா அந்த வெளிச்சத்துல கொண்டு வர்றதுக்கு இந்த டைம் பீரியட் வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு ஃபேவர் பண்றாங்க, ரைட்? ஸோ உங்களோட இந்த ஒரு ஃபுல் மூன் டைம்ல வந்துட்டு ஃபோக்கஸ் ஃபார் மோர் ஆன் யுவர் எனர்ஜிஸ் அண்ட் உங்களோட நெகட்டிவிட்டி, இந்த ஒரு லோவா ஃபீல் பண்றது, லோ செல்ஃப் எஸ்டீம், இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு நீங்க ஒரு புதுசா மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட வீக்னஸை ரிலீஸ் பண்ணுங்க, லெட் கோ பண்ணுங்க, ரைட்? அண்ட் ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு நல்லா இருக்கும். லைக் யூனோ உங்க விஷயத்துல ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப இரக்கம் பார்ப்பாங்க. என்ன சொல்றது, உங்களோட சூழ்நிலைகள் கண்டு இரக்கம் பார்ப்பாங்க அண்ட் ஹெல்ப்பும் பண்ணுவாங்க இந்த டைம்ல. ஸோ வாலண்டியரான ஒரு ஹெல்ப் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க கேட்காமலே ஒரு சில பேர் ஹெல்ப் வந்து பண்ணிட்டு போவாங்க உங்களுக்கு.
See, இந்த டைம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்க கோலா இருக்கட்டும், உங்க ட்ரீமாக இருக்கட்டும், இதை வந்து ஃபுல்ஃபில் ஆகிறது வந்து செகண்டா தான் வருது. நீங்க வந்து ஒரு 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 ஹீலிங் தான் ஃபர்ஸ்டா எடுக்குது இந்த டைம்ல பைல் நம்பர் 1க்கு. நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க. இந்த டைம் பீரியட் மஸ்ட் நேச்சரோட நீங்க கனெக்ட் ஆகிறது. கிரவுண்டிங் இஸ் மஸ்ட். நான் சொன்ன மாதிரி இட் இஸ் a டைம் டு ரிலீஸ் நெகட்டிவிட்டி. நான் அதை தானே முன்னாடி சொல்லியிருந்தேன். இந்த டைம் வந்துட்டு நீங்க ஒரு கோல் இல்ல ட்ரீம் இதை நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன் அந்த விஷயத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபுல் மூன்ல இருந்து நீங்க உங்க எமோஷன்ஸை வந்து கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். See, you got full moon in Scorpio. See, Scorpio is too intense ஆன ஒரு சைன். ஸோ ஸ்கார்பியோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தெரியும் அவங்களோட ஒரு எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கார்பியோட எனர்ஜி வந்து இட் இஸ் டூ இன்டென்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் சைன் ஜோடியாக்லே பார்த்தீங்கன்னா. ஸோ ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டுட் அது மாதிரி வந்துட்டு இந்த டைம்ல வந்துட்டு நீங்க ஒரு சில விஷயங்களை தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க. ஒரு சில பீப்புளோட இன்டென்ஷனை தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க. எல்லாத்தையுமே வந்துட்டு ஏதோ ஒரு கோணத்துல ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கீங்க. பட் நீங்க ஜட்ஜ் பண்ணது ரியாலிட்டி இஸ் டூ டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு அது எல்லா நெகட்டிவிட்டி, எல்லா ஜட்ஜ்மெண்ட், எல்லா ஒப்பீனியன்ஸ் அத்தனையுமே ரிலீஸ் பண்ணுங்க. யாரு மேலேயும் எந்த விதமான ஒரு தாட்டுமே வந்துட்டு வச்சுக்காதீங்க. ஓகே, பிகாஸ் சம்வேர் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஒரு காயங்கள் இன்னும் மறக்க முடியாம இருக்கிறதுக்கான ரீசன் அதுதான். பிகாஸ் அந்த நெகட்டிவிட்டி நீங்க ரொம்ப இன்டென்ஸா ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ ரிலீஸ் தட். ஒன் மோர் எடுக்கிறேன். இது உங்க லைஃபோட ஒரு growthக்கே வந்து ஒரு பிக்கெஸ்ட் இதா இருக்கு. ஏன் வந்து ஒரு ஹீலிங் இந்த டைம்ல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா வருது அப்படின்னா, பிகாஸ் இந்த டைம்ல வந்து லேக் ஆஃப் பேஷன்ஸ், உங்களுக்கு பொறுமை வந்து ரொம்ப யூ கேன் see this, பொறுமை வந்து ரொம்ப கம்மியாகிற மாதிரி இருக்கு. பிகாஸ் எப்படி சுத்தி பார்த்தாலும் இதுதான். கேன் யூ see the butterfly here? பட்டர்ஃப்ளை எவ்வளோ அழகா இருக்கு. உங்களுக்கு தேவை வந்து ஒண்ணுமே இல்லைங்க, அந்த ட்ரூ அண்ட் பியூர் லவ். உங்களுக்கான ஒரு ட்ரூ ஹீலிங்கே அதுதான். அது இருந்துட்டாவே போதும். நீங்க உங்களை சுத்தி இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி, அந்த டாக்ஸிக், அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு நெகட்டிவிட்டி, அந்த டாக்ஸிக், இந்த ஓவர் திங்க் பண்றது, பாஸ்ட் பத்தி நினைக்கிறது. கேன் யூ see இந்த பர்சன் தான் நீங்க. எவ்வளோ ஒரு டார்க்னஸ் அண்ட் லைஃப்ல எல்லா லாஸ் ஆன விஷயங்களையே நினைச்சிட்டு வரி பண்ணிக்கிட்டு கவலைகளோடயே இருக்கீங்க. எப்பயுமே வந்துட்டு ஏதாவது ஒரு பாஸ்ட் நினைச்சிட்டு அப்படியே ஒரு வேலை செய்யறீங்களா, பாஸ்ட் ஞாபகம் வருதா, இப்படியே நின்று அதே பார்த்துட்டு இருக்கீங்க. பட் உங்க ஃபியூச்சர் இஸ் குட். உங்க ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எல்லாத்தையும் சரி பண்ணலாம். ஆனா அதை நீங்க பார்க்க மாட்டீங்க. இந்த சைடே டேர்ன் ஆயிட்டீங்க. ஸோ இப்போ நீங்க அப்படிதான் இருக்கீங்க. ஸோ அந்த நெகட்டிவிட்டி உங்களை சுத்தி மட்டும் கிடையாது, உங்களுக்குள்ளரையும் இருக்கு. ஸோ அதனாலதான் இட்ஸ் அ டைம் டு ரிலீஸ் நெகட்டிவிட்டின்னு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அதை ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஹீலிங் ஜேர்னி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு ஃபுல் மூன் இஸ் டோட்டலி அபவுட் யூ, உங்களை பத்தி தான். ஓகேங்களா, உங்களோட லைஃப், உங்களோட கோல், உங்களோட ரிலேஷன்ஷிப் இஸ் செகண்டரி. ஃபர்ஸ்ட் உங்களோட தான் வந்துட்டு சரி பண்ணணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த ரெட் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். Okay, pile number 2, energy is super good. நான் சொன்னேன்ல, எனர்ஜி இஸ் சூப்பர் குட், ரொம்ப நல்லா இருக்கு. பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு பேஷன், கிரியேட்டிவிட்டி, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. உங்களோட ஓன் டேலண்ட்டை ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. உங்களுக்குள்ள ஆக்சுவலி நிறைய ஹிடன் டேலண்ட் இருக்கு, அது இன்னும் வெளியே வரல. ஸோ கொண்டு வாங்க. டேலண்ட் இந்த சென்ஸ் வந்துட்டு
நீங்கள் உங்களோட கெரியராக இருக்கட்டும், இல்லை உங்களோட கோல் ட்ரீம்ஸ் ரிலேட்டட் மட்டும் கிடையாது. யூஆர் அ வெரி பேஷனேட்டான பர்சன் நீங்கள். ஸோ உங்களுக்கு இதை தாண்டி அதர் ஃபீல்டுலையுமே வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டான்ஸ் பிடிக்கும், மியூசிக் பிடிக்கும், இல்லைன்னா ஒரு ஆர்ட் பிடிக்கும். ஸோ எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடோ அதில் வந்துட்டு ஷைன் பண்ணணும், அதில் வந்து ஒர்க் பண்ணணும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் பிடிக்கும், இல்லைன்னா வந்துட்டு ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணுறது பிடிக்கும், வீலாகிங் பிடிக்கும். ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கு இல்லையா, உங்கள் கெரியரை தாண்டி. ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இந்த டைமில், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. Okay, Empress, 7 of Sword and Moon. See, இந்த டைமில் வந்து just be calm. Look at Empress energy பாருங்களேன், ரொம்ப காமாக, ரொம்ப அதாவது ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை விட்டுருங்க. சும்மா இந்த ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார இந்த டாஸ்க்கை முடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெவியாக வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் வந்துட்டு கொஞ்சம் சில்ட் அவுட் ஆகுங்க, டேக் அ பிரேக். See, creative power. And empty your emotions first of all. Pile number 2, உங்கள் எமோஷன்ஸை ஃபஸ்ட்டு எம்டி பண்ணுங்க. எந்த டைரக்ஷனில் நான் போவேன், என்ன செய்வேன், எப்படி பண்ணுறதுன்ற ஒரு குழப்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க. See, உங்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த டைம் பீரியடில் ஜஸ்ட் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, இன்னர் பேஷன்னு சொல்லுவேன், இல்லைனா வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவேன், ரியல் ஹாப்பினஸ்ன்னு கூட சொல்லுவேன். ஸோ அந்த ரியல் ஹாப்பினஸை வெளியே கொண்டு வாங்க. ஜஸ்ட் ஃப்ரீடம் இஸ் நீடட். ஃப்ரீடம். சரி, எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜி என்ன இருக்கு அப்படின்னா, இந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரே ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும். அந்த ஒரு சான்ஸை வண்டர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அந்த ஒரு வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபீமேல் ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. அந்த பர்சன் வந்துட்டு ஒரு லைஃபோட ஒரு இன்னொரு சைடை வந்து காமிப்பாங்க உங்களுக்கு. சரி, அந்த பர்சன் ஒரு கூல் டைப் ஆஃப் பர்சனாக இருக்கலாம், ரொம்ப சில்ட் அவுட், லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அந்த பர்சன். பட் ஆனால் வந்து லைஃப்பை கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த பர்சனை சுற்றி நிறைய விஷயங்கள் எல்லாமே ஃபேவரபுளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இது கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த வந்து அந்த பர்சன் செய்யணும்னு அவசியமே இல்லை, ஈஸியாக செய்வாங்க. ஸோ அந்த பர்சன் வந்து சம்வேர் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாவோ, உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பாண்டிங் ஆவாங்க. ஸோ அவங்க வந்து உங்களோட லைஃப் டைரக்ஷனையும் சரி, உங்களோட மைண்ட் செட்டையும் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து இன்ன வரைக்கும் எனக்கு ஃப்ரீடம் கிடைக்கலன்னு சொல்கிறீங்க. பட் ஆல்ரெடி இருக்குது அந்த ஃப்ரீடம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அழகாக சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஒரு மென்டாரோ ஒரு டீச்சர் மாதிரியோ வந்துட்டு உங்களுக்கு கிடைப்பாங்க. ரைட். ஸோ இந்த பர்சன் வந்து மோரார்லெஸ் உங்கள் ஏஜ் ரிலேட்டடாக தான் இருப்பாங்க. ரொம்ப யங்கரும் கிடையாது, ரொம்ப எல்டரும் கிடையாது. உங்களோட ஏஜ் அந்த ஒரு டைம் பீரியடில் தான் வந்து இருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில பேருக்கு குட் டைம், உங்களுக்கான ஒரு ரிலாக்ஸ்டாக எல்லாமே பொறுமையாக ஒர்க் பண்ணிக்கலாங்கிற மாதிரி குட் டைம் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒர்க் ப்ரெஷர் கம்மியாகிற மாதிரி ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் இருக்கும். இது வந்து ஒரு விதத்தில் ஒரு பெனிஃபிட் இருந்தாலும் ஒரு 1 or 2% விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சில பேருக்கு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு ஃபீமேல் பர்சன் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருப்பாங்க. பட் ஆனால் ஒரு மேல் பர்சன் உங்கள் ஏஜ் ரிலேட்டடாக தான் இருப்பாங்க. உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் ரிலேட்டடாக அந்த பர்சன் கிட்ட வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க கொடுக்குற அட்வைஸாக இருக்கட்டும், ஹெல்ப்பாக இருக்கட்டும், உங்களை வந்து கரெக்டாக தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு டைவர்ஷன் கொண்டு வந்துடும். இப்போது நீங்கள் உங்களோட கெரியரில் வந்துட்டு ஒரு கோல் ட்ரீம் இருக்குது. பட் நீங்கள் ஸ்லோவாக ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க.
ஒரு டாஸ்கா ஒரு விஷயத்தையா கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தடுத்து வந்துட்டு போறீங்க. ஸோ டைம் ஆகுது, அந்த கோல் ட்ரீமை ரீச் பண்றதுக்கு வந்துட்டு டைம் ஆகுது. பட் கரெக்டான பாத்துல தான் போறீங்க, ஸ்லோவா இருந்தாலும் கூட. பட் அந்த மேல் பர்சன் பார்த்தீங்கன்னா உங்களை ஷார்ட்கட்ல கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பட் ஆனால் அந்த ஷார்ட்கட் டெஃபினெட்லி வந்துட்டு உங்களை ஃபெயிலியரில் கொண்டு போய் விட்டுரும். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பைல் நம்பர் 2 பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து யாரோட அட்வைஸ் எடுத்துக்கிறீங்கிறது முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுறது வந்துட்டு கால்குலேட்டிவாக யோசிச்சுட்டு பண்ணுங்க, ஓகேவா? பிகாஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட்டான எந்த ரூட்டுமே வந்து உங்களுக்கு நிலையா நிற்காது, ஓகேங்களா? ஸோ ஆரம்பத்தில் பிகாஸ் அந்த ஒரு ஃபவுண்டேஷன் நீங்கள் தான் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் பிளான் படியே வந்து போங்க, ஓகே? யாராவது ஷார்ட்கட்டில் இதை செஞ்சால் நம்ம சீக்கிரம் ரீச் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா கவனமாக இருங்க, ஓகே? யோசிக்காமல் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். பிகாஸ் நீங்கள் கரெக்டாக ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறீங்க, ஸ்லோவாக இருந்தாலும் கூட. பட் அந்த பர்சன் பேச்சு கேட்டிங்கன்னா திருப்பி மறுபடியும் பேக்வர்ட் போயிடுவீங்க. ஸோ இட் சீம் லைக் ஒரு மேல் எனர்ஜி மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த பர்சனுமே வந்துட்டு ஏதோ ஒரு காரியத்துக்காக அவங்களோட ஒரு பெனிஃபிட்டுக்காக தான் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி பண்ணுவாங்க. உங்க மூலயமா ஒரு ஃபினான்ஷியலி ஏதோ ஒரு இல்லை ஒரு கெரியர் வைஸ் கூட ஏதோ ஒரு பெனிஃபிட் அந்த பர்சனுக்கு இருக்கு. ஸோ அதனால இந்த மேனிப்புலேட் பண்ணுவாங்க. டோன்ட் ஃபால் ஃபார் இட். எமோஷன்ஸ் ஆர் ரன்னிங் ஹை, ஓகே? ஸோ எமோஷன்ஸ் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும் ஃபார் பைல் நம்பர் 2. சரி, எமோஷன்ஸ் ஹையாக இருக்கிறப்போ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு டைமில் வந்துட்டு ஏன்னோ டூ மச் ஆஃப் பிரைட்னஸ் இருக்கும், டூ மச் ஆஃப் பிரைட்னஸ். அதாவது பார்க்கறது எல்லாமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ கால்குலேட்டிவ் டெசிஷன்ஸ் எடுத்துருங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ராங் ஃபீமேல் ஃப்ரெண்ட் அண்ட் அந்த ஒரு மேல் பர்சன். ஸோ இது வந்து எல்லாருக்கும் இந்த ஒரு விஷயம் ஆப்ட் ஆகுதோ இல்லையோ, ஒரு சில பேருக்கு 100% வந்துட்டு ஆப்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அந்த மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னா கவனமாக இருங்க, ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். Rebirth card. See, inner transformation நல்லாவே தெரியுது. பைல் நம்பர் 2 உங்களோட ஷேடோ செல்ஃப் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குது. லைக் யூ ஆர் சேஞ்சிங். நீங்கள் கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அண்ட் அந்த மெச்சூரிட்டி வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரி, இந்த ஒரு டார்க்னஸ்ல இருக்கீங்க அப்படின்னா பைல் நம்பர் 3 வந்துட்டு அந்த ஒரு டார்க்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதுல இருந்து வெளியே வரீங்க. லைக் ஒரு மெச்சூரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே தெரியுது. லைஃபோட ஒரு ரியல் அண்டர்ஸ்டாண்டிங். சரி, இந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து உங்களோட மதர், அவங்களோட சப்போர்ட், அவங்களோட அட்வைஸை வந்து கேளுங்க. இது வந்து ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா எதிர் உங்க மதரா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஃபீமேல் எனர்ஜி, அந்த மதர் மாதிரி ஒரு லவ் கொடுக்குற ஒரு பர்சன், குட் பி அ ஃப்ரெண்ட் ஆர் லவ்டு ஒன், யாரா வேணா இருக்கலாம். பட் எஸ்பெஷலி அந்த மதரோட எனர்ஜி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்க கன்ஃபியூஷனா இருக்கீங்க, ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க, லைஃப் யாரை நம்புறதுனே தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு எமோஷனல் சம்பந்தப்பட்ட விஷயம், பர்சனல் சம்பந்தப்பட்ட விஷயம், ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான விஷயம். ஸோ இதில் உங்களோட மதரோட ஹெல்ப் அண்ட் அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் வைங்க. அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட ஒரு கைண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி வந்துட்டு அண்ட் அவங்களோட அட்வைஸ் வந்து இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் இன்டர்னலி வந்துட்டு மாறத்துக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இந்த டைமில் ஸோ ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் அவங்களோட வைக்கிறது, மனசை விட்டு பேசுங்க.
உங்களுக்கு பதில் கிடைக்கும், சொல்யூஷன் கிடைக்கும். ரைட் நவ் வந்துட்டு பைல் நம்பர் 3 நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப ஜெல்லஸாக இருக்கீங்க, ரொம்ப பொசசிவாக இருக்கீங்க, ஒரு என்வி, ஒரு கம்பேரிஷன், இது எல்லாமே இந்த ஒரு விஷயம் உங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு இன்சைடு, உங்களோட ஷேடோ செல்ஃப். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு மெசேஜ் என்ன வருது அப்படின்னா, ஸோ அந்த ஒரு இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது. ஸோ அதுக்கு உங்கள் மதர் வந்து ஒரு ஹெல்ப்பாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் லைஃப்பை வந்து புரிஞ்சு வச்சிருக்கிற விதம் தப்பு அப்படிங்கிறது அழகாக சொல்லுவாங்க. சரி, காட் கிங் ஆஃப் ஸ்வார்ட். கிங் ஆஃப் கப்ஸ், வண்டர்ஃபுல். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ். நீங்கள் திருப்பி அகெயின் ஒரு காட் அ ரீபர்த் ஆல்சோ அண்ட் 2 கிங்ஸ் வந்திருக்கு. இது ஒரு டைரக்ட் மெசேஜ். என்ன அப்படின்னா, பைல் நம்பர் 3 ஒன்ஸ் அகெயின் நீங்கள் அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சனாக மாற போறீங்க. இந்த பாசிட்டிவ்ங்கிறது வந்து அவுட்டர் செல்ஃப் மட்டும் கிடையாது, உங்கள் இன்னர் செல்ஃப் ஆல்சோ, உங்களோட ஷேடோ செல்ஃப். ஓகே, ஸோ அந்த ஒரு ஆல்கமி வந்து டெஃபினெட்லி வந்துட்டு நடக்குது. அண்ட் ஒரு ஒரு ஸ்ட்ராங் அந்த ஒரு லவ் எனர்ஜி இந்த சென்ஸ் வந்துட்டு, இப்போ நீங்கள் ஒரு சில பர்சன் மேலே பயங்கர ஒரு கோவத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதுவே லவ்வாக மாறும். அதுவே வந்து உங்களுக்கு உங்களோட கம்யூனிகேஷன்லையும் சரி, உங்களோட எக்ஸ்பிரஷன்லையுமே வந்துட்டு லவ் எனர்ஜி வர ஆரம்பிக்கும். உங்களோட அந்த ஒரு ஃபீமேல் பர்சன், அவங்க மதர் எனர்ஜி, அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயமுமே வந்துட்டு அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க இந்த டைமில். அண்ட் நீங்கள் இழந்த அந்த ஒரு இடம் உங்கள் வாழ்க்கையில் திருப்பி எடுக்க போகிறீங்க. ஸோ ஒரு கம்பேக் இஸ் கோயிங் டு பி மச் ஸ்ட்ராங்கர். இது வந்து ஒரு சில பேருக்கு இந்த ரீபர்த் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃபாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் எமோஷனல் கண்ட்ரோல் நல்லா இருக்கு. அந்த ஒரு கம்பேரிஷன் வந்துட்டு ஸ்டாப் ஆகும். இது வந்து ஒரே ஒரு விஷயம்தான். நீங்கள் வந்து ப்ரேயர் இந்த டைம்லையும் சரி, நீ வரக்கூடிய டேஸ்லையும் ப்ரேயர் ஒன்று. செகண்ட் திங் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வென் இட் கம்ஸ் டு எமோஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயம் குழப்பமாக இருந்துச்சுன்னா உங்களோட மதர் தான். அண்ட் ஒரு சில பேருக்கு பயங்கர ஒரு அந்த ஒரு ஃபீமேல் எனர்ஜி வந்து கொடுக்குற அட்வைஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்சல்யூட்லி வண்டர்ஃபுல். அழகாக நீங்கள் லைஃப்பை கொண்டு போயிடுவீங்க. அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு டெம்பரவரியான பர்சன் தான் இருந்திருக்காங்க, எனக்கு என் லைஃப்பில் யாருமே நிரந்தரமாக இருந்ததில்லை, எல்லாரும் டெம்பரவரி அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இனி நிரந்தரமான பர்சன்ஸ் இருப்பாங்க. அண்ட் உங்கள் லைஃப்பில் தெர் இஸ் ஒரு சான்ஸ் இருக்குது, உங்களோட ஒரு என்ன சொல்றது, குட் பி ஸ்கூல் ஃப்ரெண்ட், இல்லை காலேஜ் ஃப்ரெண்ட், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ண இடத்துல யாராவது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நாளாக பேசாமல் இருக்கீங்க, அந்த பழைய பாண்டிங் இப்போ சுத்தமாக இல்லைன்னா திருப்பி மறுபடியும் ஒரு பேசுறதுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஸ்டெபிலிட்டி தெரியுது. இது வரைக்கும் பிரச்சனைகள் சண்டைகள்னு போட்டுட்டு இருந்த அந்த உறவுகளை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மெச்சூரிட்டி வந்துட்டு தெரியுது. அண்ட் நல்ல ஒரு பொசிஷன் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் உங்களோட லைஃப்லையும் சரி, அண்ட் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற பீப்புளுக்கு மத்தியிலும் சரி. இது வரைக்கும் மற்றவங்க சொல்கிறது நீங்கள் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க, இனிமேல் நீங்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்பாங்க, இன்க்ளூடிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட உங்களோட வாய்ஸ் அண்ட் ஒப்பீனியன் வந்துட்டு இந்த டைமில் கொஞ்சம் ஹையாக இருக்கும். This is a time to release negativity. Finally பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் நடக்க போகுது. இந்த ரீபர்த் கார்டு இதுதான். ஸோ ஃபைனலி வந்துட்டு அந்த ஒரு நெகட்டிவ் டு பாசிட்டிவ்க்கு நீங்கள் வந்துட்டு வரீங்க, தட்ஸ் ஃபார் ஷுர். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு யூ கேன் see the butterfly also here. ஸோ இந்த ஆல்கமிக்கு பட்டர்ஃப்ளைமே இன்னொரு ரீசன் தான். அண்ட் கேன் யூ see the heart sign. இது என்ன அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட மென்டலி சரி, அதாவது உங்களோட ஆல் த 7 சக்ராஸ் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 வந்துட்டு ஹீல் ஆகும். அண்ட் உங்களோட மென்டல் ஹெல்த்தும் சரி, அது மூலயமா உங்களை சுற்றி இருக்கிற எனர்ஜியுமே, உங்களை சுற்றி இருக்கிற பர்சனுமே வந்து பெனிஃபிட் ஆவாங்க. இது எப்படின்னா வந்து நீங்கள் பாசிட்டிவாக மாறிட்டீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறதும் பாசிட்டிவாக மாறிடும், அவ்வளோதான், சிம்பிள். ரொம்ப வந்து எனக்கு என்னமோ வந்து பைல் நம்பர் 3க்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மெசேஜஸ் மாதிரி இல்லை. ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ஃபுல் மூன்ல இருந்து சொல்கிறது,
அந்த ஒரு ஃபீமேல் எனர்ஜி அவங்க கொடுக்குற அட்வைஸ் மாற்றும். அண்ட் இந்த ரீபர்த் அண்ட் இந்த செல்ஃப் alchemy, self transformation, shadow self especially. And so you got a both king cards. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு யங் பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் யங் எனர்ஜியாக இருக்கலாம், ஆனால் ஒரு 40-50 ஏஜ்க்கான ஒரு மெச்சூரிட்டி உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு மெச்சூரிட்டி, லைஃபோட அண்டர்ஸ்டாண்டிங் இப்போவே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. See, pile number 3 is wonderful, and you got a yellow also. Yellow is totally positive color. Optimism, full of optimism, right? ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், ஈகோ அண்ட் அடமெண்ட், ஸ்டபர்ன், இது 3 மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் மூன்ல இருந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. Thank you.